இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கிறோம். இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, தொடர்ந்து ஜெபி. ஆமென். உன்னை எதுவும் துன்புறுத்தாது இருக்கட்டும். ஆமென். என் சிறிய குழந்தையே, எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்குத்தான் இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. ஆமென். எத்தனையோ பேர் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்பினாலும் உனக்குத்தான் இந்த அருள் வழங்கப்பட்டிருக்கிறது. உனக்குத்தான், உனக்கு மட்டும்தான் இந்த அருள். இதன் காரணமாக நான் உனக்கு மிக அதிகமான அருள் வரங்களை பெற்று தந்துள்ளேன். ஆமென். உன் ஆன்மாவில் என் எளிய திட்டத்தை நிறைவேற்ற. ஆமென். இன்னும் அதிகமான அருளை உனக்கு நான் பெற்று தருவேன். ஆமென். அதனால் தலைமுறை தலைமுறையாக என் அற்புதங்கள் பேசப்படும். ஆமென். தொடர்ந்து ஜெபி, உன்னை எதுவும் துன்புறுத்தாது இருக்கட்டும். ஆமென். உனது சொந்த பலவீனமும் கூட. அல்லேலூயா. என் சிறிய குழந்தையே, உன்னுடையதை விட வேறு எந்த ஆன்மா எனக்கு அதிகமாக பதில் தர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறேன்? உன்னுடையதை விட வேறு எந்த ஆன்மா எனக்கு அதிக பதில் தர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறேன்? அப்படி இருக்க நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? அப்படி இருக்க நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ எப்படி இருக்கலாம்? எப்படி நினைக்கலாம்? எப்படி சிந்திக்கலாம்? என் இதயத்தில் மட்டும் தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆமென். என் இதயத்தில் மட்டும் தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். உனக்கு ஏதாவது கவலை, மன வருத்தம் இருந்தால் நானே அதை குணப்படுத்துவராக இருப்பேனாக. ஆமென். நான் உன்னை நடத்தி செல்லும் இந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் நீ என்னை அடைய முடியாது. நீ என்னை அடைய வேண்டுமென்றால் நான் உன்னை நடத்தி செல்லும் இந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் நீ என் மகனை அடைய மிகுந்த கால தாமதத்தை ஏற்படுத்தும். ஆமென். மறந்து போனாயோ? மறந்து விட்டீர்கள். அதனால தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 12:5. நம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. வாசிப்பதில் கவனம் இல்லை, வாசிப்பதில் ஒரு எழுப்புதல் இல்லை, வாசிப்பதில் ஒரு உற்சாகம் இல்லை. தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். அதனால தான் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஜெபி. அவருடைய வார்த்தையை வாசிப்பதில் நமக்குள்ள அந்த உற்சாகம் எங்கே? எங்கே? கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து கேட்பார், நீ எங்கே இருக்கிறாய்? அதிகாலையில் ஆண்டவர் அவனை தேடுகிறார். ஆதாம் ஆதாம் என்று தேடுகிறார். நீ எங்கே இருக்கிறாய்? ஒளிந்து கொண்டாயோ?
நான் நிர்வாணமாக இருக்கிறேன். ஏன் நிர்வாணம்? நீ நிர்வாணமாக இருக்கிற என்று சொன்னது யார்? ஒளிந்து கொள்கிறாய். அவருடைய சமூகத்தில் நிற்க முடியல. காரணம், உன் குற்றப்பழி உன்னை உணர்த்துகிறது. அவருடைய சமூகத்தில் நீ உண்மையா இல்லை. அதிகாலை ஆண்டவர் உன்னை தேடி வரும்போது அவருடைய குரலுக்கு நீ செவி கொடுப்பதில்லை. எப்ப நீ திருந்த போற? திருந்து வா என்று நான் நினைத்தேன். நீயோ 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 ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதங்களை மட்டும் தேடுகிறோம். ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும். என் காரியம் எல்லாம் நடக்கணும். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு பிடிக்கிறது இல்லை. அவருடைய சம்மட்டி போன்ற வார்த்தை உன்னை சீர்படுத்தும், உன்னை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். உருகுலைந்து போன அவனுடைய உடல் சரீரம் அனைத்தையும் சீர்படுத்தும். எந்த நோய், எந்த காரியத்தில் நீ வேதனையோடு இருக்கிறியோ அவனுடைய வார்த்தை குத்தி ஊடுருவி உன்னை சீர்படுத்தும். விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்கிறார். என் மகனே, மகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. எல்லாம் தளர்ந்து போயிட்டீங்க, தளர்ந்துட்டீங்க. 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியலையே. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சொல்லுவார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுவார். 12 சீடர்கள், அதில் 3 பேரை தான் முக்கியமான, பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரை தான் ரொம்ப பாசத்தோடு எல்லா நிலையிலும் அவங்க கூடவே இருப்பாங்க. எனக்காக என் உள்ளம் ஆள் துயரம் கொண்டுள்ளது, சாவு வரும் அளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது, எனக்காக இங்கிருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லி அந்த 3 பேர்கிட்ட கெஞ்சிட்டு போவார். எனக்காக ஜெபிங்கப்பா, நான் ரொம்ப வேதனை இருக்கேன்ப்பா, சாவு வரும் அளவுக்கு எனக்கு உள்ளம் ஆள் துயரம் கொண்டுள்ளது, எனக்காக ஜெபிங்க என்று சொல்லி அவர் கொஞ்ச தூரம் போய், கல்லெறியும் தூரம் போய் சென்று முழங்கூப்புற விழுந்து முழங்கால் படியிட்டு, பிதாவே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தமல்ல உன் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று கண்ணீர் விட்டு ஜெபிப்பார். 3 முறை வந்து பார்க்கும் பொழுதும் 3 முறையும் அவர்கள் தூக்க கலக்கத்தோடு இருந்தார்கள். எத்தனை வேதனை, எத்தனை வேதனை என் ஆண்டவருக்கு, உள்மன காயம். இயேசுவை உள்மன காயப்படுத்தாதீர்கள். தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். ஆமென். தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்க. அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாக இருக்கணும். 1 செகண்ட் நீ விலகிட்டீன்னா முடிஞ்சு போச்சு. 1 செகண்ட் அவருடைய பிரசன்ஸ் இருந்து போயிட்டேன்னா அபிஷேகத்தை இழந்து விடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்து விடுவோம். மறந்து போகாதீர்கள். அதனால தான் எபிரேயர் 12:15 சொல்லுகிறது, உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். பலர் கெட்டு போகாதபடி பார்த்துக்கொள். உன்னால மற்றவங்க கெட்டு போயிடக்கூடாது. உன்னால மற்றவங்க கெட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறார். உண்மையாயிரு, நேர்மையாயிரு, முழு உள்ளத்தோட, முழு இதயத்தோட அவருடைய சமூகத்தில் அந்த 1 மணி நேரத்தை உனக்கு கொடுக்க முடியல. சிலுவை பாதை செய்தோம், இறையிறக்கத்து மன்றாட்டு மாலை சொன்னோம், ஜபமாலை சொன்னோம், எல்லாம் நம்மளுடைய தேவைகளுக்காக. ஆனால் ஆண்டவர் உன்னோட வந்து இந்த 1 மணி நேரம் பேசும்போது அவருடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம்.
சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு நாளும் எபிரேயர் 13 சொல்லுகிறது, 7ஆம் வசனத்திலே, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். ஆமென். உங்கள் கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் தலைவர்களை நினைத்து பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் நிறைவை எண்ணி பாருங்க. அவரெல்லாம் இருக்காரு, அவருக்கு ஒரு குறை இல்லையே, அவர் ராஜா மாதிரி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, அவருக்கு என்ன ஒரு குறை இல்லை. அதான் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் மலைமேல் இவ்வளவு அழகாய் இருக்கிறது என்ற சிந்தனையோடு உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பார்.